சென்னை துரைப்பாக்கம் தலைமை செயலக காலனி குடியிருப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஸ்நேகலதா என்ற தனியார் நிறுவன மென்பொறியாளர் நடந்து வந்தபோது ஆட்டோவில் வந்த வழிபறி கொள்ளையர்கள் சிலர் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செயினை பறித்தனர். அப்போது அந்த பகுதியில் கடை நடத்தி வந்த சேகர் என்பவர் அதை தடுக்க முயன்றபோது கொள்ளையர்கள் அவரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். தெளிவில்லாத கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து கண்ணகி நகர் போலீசார் கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த கார்த்திக், அருணாச்சலம் ஆகிய இருவரையும் சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று விசாரித்தனர். பின்னர் இந்த இருவரும் தான் அவர்களது கூட்டாளிகள் இருவருடன் சேர்ந்து வழிபறி கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு விசாரணையின் போது கைதான கார்த்திக்கிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது அவர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து காவல்துறை உயரதிகாரிகள் கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். இதனிடையே உயிரிழந்த கார்த்திக்கின் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு அழைத்துச் சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி துன்புறுத்தியதால் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். காவல்துறையினரை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் காவல் நிலையத்தை நோக்கி கற்களை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பெட்ரோல் குண்டுகளையும் வீசியதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்ததை அடுத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கண்ணகி நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாக்யராஜ், துரைப்பாக்கம் தலைமை காவலர் விஜயகுமார் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்ட சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் தெற்கு மண்டல இணை ஆணையர் அன்பு தலைமையில் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே உயிரிழந்த கார்த்திக்கின் உடல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் இதே கண்ணகி நகர் காவல் நிலையத்தில்தான் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி 17 வயது சிறுவனை அடித்து துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. செயின் பறிப்பு வழக்கில் சிறுவனை தவறுதலாக அழைத்து சென்ற போலீசார் அடித்து துன்புறுத்தி பின்னர் தவறுதலாக அழைத்து சென்றதாக கூறி பாதி வழியில் சாலையில் இறக்கிவிட்டு சென்று விட்டனர். இந்த சம்பவத்திலும் 4 போலீஸ்காரர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். துறை ரீதியான விசாரணையும் நடத்தப்பட்டது. விசாரணை முடிவில் போலீசார் மீதுதான் தவறு என்று தெரிந்த பிறகும் அவர்கள் மீது இதுவரை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவாதி கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் உள்ள உயர் பாதுகாப்பு கொண்ட பிரிவில் இருந்த ராம்குமாரின் உயிரிழப்பு பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவர் விசாரணையின் போது உயிரிழந்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் சரவணன் மற்றும் சரவணகுமார்.